இப்ப இளவரசி கிட்ட பணம் எதுவும் கிடையாது. சம்பளம் வரணும். அதுக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. நீ பணம் கேட்ட விஷயத்த நான் இளவரசி கிட்ட சொல்லியிருந்தா இளவரசி வேற யார்கிட்டயாவது கடன் வாங்கித்தான் உனக்கு கொடுக்கணும். புரியுதா? அதான் நானே கொடுக்குறேன். இந்த விஷயம் இளவரசிக்கு தெரிஞ்சா கூட ஒத்துக்க மாட்டான். அதான் நீ ஃபோன் பண்ணது கூட நான் இளவரசி கிட்ட சொல்லாம பணம் கொண்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு போய் ஃபீஸ் கட்டுமா? மாப்பிள்ள, தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த பணம் எங்களுக்கு வேண்டாம். மாப்பிள்ளைக்கு மாமியார் வீட்டிலேருந்து கொடுக்கணுமே தவிர வாங்குறது முறையில்லை. அதுவும் இல்லாம இளவரசிக்கு தெரியாம வேற கொடுக்குறேன்னு சொல்றீங்க. இந்த விஷயம் இளவரசிக்கு தெரிஞ்சா அவ கோவப்படுவா. ஏத்த மாப்பிள்ளைனா மாமியார் வீட்லேருந்து வாங்குறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கா? மாப்பிள்ளை வீட்லேருந்து கொடுக்கறதுக்கு உரிமை கிடையாதா? நானும் உங்க வீட்ல ஒருத்தன் தானே. என்ன நீங்க அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளைன்னு வாய் நிறைய கூப்பிடுறீங்க. அதெல்லாம் வார்த்தையில மட்டும்தானா? உங்க மனசுல இருந்து வரலையா? ஐயோ மாப்பிள்ளை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாப்பிள்ளைக்கு இன்னொரு அர்த்தம் என்னத்த? மருமகன் தானே. நான் உங்க மகனா இருந்தா அந்த கடமை என்ன சேர்ந்தது தானே. அப்பயே நீங்க பணம் வேண்டான்னு சொல்றீங்க. லீலா, படிப்பு விஷயம் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி நாள்னு வேற சொன்னேன். என் மேல உனக்கு எந்த வெறுப்பும் இல்லைன்னா இந்த பணத்தை வாங்கிக்கோ. வாங்கிக்கோமா. ரொம்ப நன்றி அத்தை. இல்ல மாப்பிள்ள, நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். வழக்கமா பொண்ணுங்க தான் புருஷனுக்கும் புகுந்த வீட்டுல இருக்கவங்களுக்கும் தெரியாம பிறந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனா நீங்க இளவரசிக்கு கூட தெரியாம லீலா போன் பண்ணதும் பணத்தோட வந்து நிக்கிறீங்களே, இந்த பெருந்தன்மை எத்தனை பேருக்கு வரும் மாப்பிள்ள? ஆமா மாமா, நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ்லாம் சொல்லி என்ன வேத்தாளாக்காதீங்க. நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தன் தானே. மாமா, எனக்கு காலேஜ்க்கு நேரமாது, நான் கிளம்புறேன். நானும் உங்க காலேஜ் வழியா தான் போறேன். வா, நானே விட்டுறேன் உன்னை காலேஜ்ல. சரிம்மா, மாமாவோட போ. சரிம்மா, போயிட்டு வரேன். சரி, வாமா. நான் கிளம்புறேன். அங்க கூட்டுங்க. என்னப்பா இதெல்லாம்? சாப்பாடு கொண்டு வந்திருக்கேம்மா. உங்களுக்கு யாருப்பா இதெல்லாம் பண்ண சொன்னா? வீட்டுல சும்மா தானம்மா இருக்கிறேன், அதாம்மா சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். இனிமே வீட்டுக்கு போய் ஸ்கூலுக்கு போய் குழந்தைய கூட்டிகிட்டு வந்தா எனக்கு வேலை கரெக்டா இருக்கும். நீங்களாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும் சும்மா இருந்தா எப்படிம்மா? நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? சரி வாங்க சாப்பிடலாம். ஆமா, இளங்கோ எங்க? செகண்ட் ஃப்ளோர்ல இருக்காரு. கொஞ்சம் இருமா, நான் போய் அவரை கூப்பிட்டு வந்துடுறேன். 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுங்க. நான் என்னம்மா சொல்லிட்டேன்? இளங்கோ கூப்பிட்டு வரேன்னு தானே சொன்னேன். அதுக்கு ஏன் இப்படி முறைக்கிற மாதிரி பாக்குற? பின்ன என்னப்பா, அவர் பக்கத்துல வந்தாலே நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ற. நீங்க என்னடானா அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிடலாம்னு சொல்றீங்க? அம்மாடி, அவரை நினைச்சு நீ வீணா பயப்படாதம்மா. அவருக்கு பழைய ஞாபகம்லாம் எதுவும் இல்லைம்மா. நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? இரு, உன்னை நான் நீ நம்ப வைக்கிறேன். உன் மாமனுக்கு என்னம்மா பிடிக்கும்? அது அவருக்கு அவர் சாப்பிட்ற சாப்பாட்டுல என்னம்மா பிடிக்கும் அவருக்கு? மீன் குழம்பு பிடிக்கும்பா. காய்கறியில என்னென்னம்மா பிடிக்கும்? காய்கறியில முட்டைகோஸ் இல்லைன்னா உருளைக்கிழங்கு விரும்பி சாப்பிடுவாரு. வேற என்ன பிடிக்கும்? வேற வத்த குழம்பு சாப்பிடுவாரு. ஆமா, இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? அதெல்லாம் ஒரு காரணமா தாம்மா கேட்கிறேன். இன்னைக்கு நான் உனக்கு அதை நிரூபிக்கிறேன் பாரு. பார்த்து இன்னைக்குள்ள வேலை முடிஞ்சிடும்ல? முடிஞ்சிடும் சார். பசங்களாம் உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? செஞ்சுட்டு இருக்கேங்க சார். இளங்கோ தம்பி, வாங்க வாங்க சாப்பிடலாம். சாப்பிடவா? மணி 1:30 ஆயிடுச்சா? என்னப்பா தம்பி, மணி 1:30 ஆச்சாங்கிற? நேரம் போனது கூட தெரியாம வேலை பார்த்துட்டு இருக்க. அப்புறம் வேலையை பார்த்துக்கலாம், வா சாப்பிடலாம். போதும். தம்பிக்கு கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்குமோ? கத்திரிக்காய் அவ்வளோ பிடிக்காது, ஆனால் உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் சாம்பார் போடுங்க. போதும். உங்களுக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்குமோ? எனக்கு சாம்பாரை விட வத்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். அப்படியா தம்பி? என்னங்கய்யா? இந்த ஊஞ்சலூர் கிராமம் இருக்க. ஊஞ்சலூர் கிராமமா? அது எங்க இருக்கு?
அதான்ப்பா திருவண்ணாமலைக்கு பக்கத்துல. அப்படியா? எனக்கு தெரியாதே. ஆமா, அந்த கிராமத்துல என்ன? அந்த கிராமத்துல ஒரு 10 ஏக்கர் நிலம் விலைக்கு வருது. மீனாட்சிங்கிறவங்க தான் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க. அப்படியா? என்ன பண்ணணும்? அந்த இடத்த விலைக்கு வாங்கணுமா? ரொம்ப கம்மியான விலைக்கு வருது. ஊஞ்சலூர்ல வாங்கலாமா தம்பி? எப்படி நிலவரம்? சார், எனக்கு திருவண்ணாமலையே தெரியாது. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஊஞ்சலூர் மட்டும் எப்படி சார் தெரியும்? நீங்க சார்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்காங்க சார். பாத்தியாம்மா, ஊஞ்சலூர் மீனாட்சி அது கூட அவருக்கு ஞாபகம் இல்லையே. பிறந்த ஊர், கூட பிறந்த அக்கா, அதே ஞாபகத்துக்கு வராத போது உன்னை எப்படிமா அவர் ஞாபகத்தில் வச்சுக்குவாரு? ஆனா சாப்பிடுற ஐட்டம் எல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சு சொல்றாரேப்பா. அம்மாடி, சாப்பிட்ற இடத்துல பல பேருக்கு ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையா டேஸ்ட்டு? அது மாதிரிதாம்மா இதுவும். நீ ஏம்மா வீணா மனசை போட்டு குழப்பிக்கிற? எனக்கு என்னமோ குழப்பமா தான்ப்பா இருக்கு. ஒருவேளை அவரு நடிக்கிறாருன்னு சந்தேகப்படுறியா? நான் அவர் முகத்தை நல்லா உத்து பார்த்துட்டு தான் கேட்குறேன். அவர் முகத்தில் எந்த விதமான கலரமும் இல்லையம்மா. அதனால இளங்கோ மாமன் இல்லை, நம்மகிட்ட வேலை பார்க்குற யாரோன்னு நினச்சிக்கிட்டு நீ சந்தோஷமாயிரு. அவர்கிட்ட நல்லா பேசுமா. வீணா மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. சரிப்பா. நம்பிக்கையோட சொல்லுமா. ஏம்மா இப்படி குறை மனசோட சொல்ற? சரிப்பா. சரிம்மா, ஸ்கூலுக்கு போய் நான் குழந்தைய கூப்பிட்டு வர்றேன். நேரம் ஆயிடுச்சு, வரட்டுமா? என்னையா ஏஜென்ட், நீ என்ன சரக்கு அமிச்சிட்டு இருக்க? எந்த சரக்கு கேட்டாலும் இது டிமாண்ட் அது டிமாண்டுன்னு சொல்லி இருக்கிறத தள்ளி விட்டுக்கிட்டே இருக்க. ஏஞ்சல் நாவ கேட்டா கேத்லின் இருக்கான்ற, கேத்லினை கேட்டா ஹெலன் இருக்கான்ற. இதை பாரு, ஒன்னே ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உன் சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே விஐபியோட வாரிசுங்க. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. நல்ல சரக்கு அனுப்பிச்சு வைங்க ப்ளீஸ். எனக்கு கோவமா வருது, வைங்க போன. பாருங்க மேனேஜர், எனக்கு கொடுத்த டேட்ஸ் ரொம்ப முக்கியம். ஆர்டிஸ்ட்காகலாம் ஷூட்டிங்கை தள்ளி போட முடியாது. இது பாருங்க, டேட்டை கொடுத்துட்டு எப்படிங்க இல்லைன்னு சொல்லுவாங்க? நான் சொன்ன டேட்ல ஷூட்டிங் போனா அவ்வளோதான். சரி, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். நீங்க எனக்கு அப்புறம் கூப்பிடுங்க. பாய். ஓகே, பாய் 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 பாய். சாரி டியர், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? என்ன கோவமா? ஆர்டிஸ்ட் டேட் ப்ராப்ளம்ஸ். ஸோ பிளான் பண்ணபடி ஷூட்டிங் போக முடியல. அதனால தான் so much of tensions. Anyway, I'm extremely sorry. I don't want your sorry, okay? எப்ப பாரு உனக்கு பிசினஸ் ஷூட்டிங் இத பத்தி தான் கவலையா? என்ன பத்தி, நம்ம லைஃப பத்தி கொஞ்சம் கூட கவலையே கிடையாதா? Hey, cool down yaar. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? எப்படிடா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? ஒவ்வொரு செகண்டும் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா? வர 25th மேரேஜ், எல்லா ஏற்பாடும் நடந்து முடிஞ்சிடுச்சு. So what? நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், லாஸ்ட் மினிட்ல உன் கழுத்துல சாரி
உன் விரல்ல வந்து மோதிரம் போட போறது நான் தான். அப்புறம் ஏன் பயப்படுற? லுக் ரோஷன், கனடால வேணா நீ பெரிய ஆளா இருக்கலாம், அங்க நீ நினைச்சதெல்லாம் சாதிச்சிருக்கலாம். பட் இங்க என்னோட அப்பா தான் பெரிய ஆளு. அவரை எதிர்த்து அவர் முன்னாடியே எப்படி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? இட்ஸ் வெரி சிம்பிள் யார். அதை நான் பார்த்துக்கிறேன், யூ டோன்ட் வரி. இது பாரு, நீ நம்ம கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்ற கவலையில் இருக்க. பட் நான் ஆஃப்டர் மேரேஜ் நம்ம வசதியாக வாழ்றதுக்கு தொழிலை ஸ்ட்ராங் பண்ணுறதுல கவனமாக இருக்கேன். தட்ஸ் இட். ரோஷன், நான் பிஃபோர் மேரேஜ் பத்தி டென்ஷன்ல இருக்கேன். நீ என்னடானா ஆஃப்டர் மேரேஜ் பிளான்ல இருக்கியா? தப்பு எல்லாம் ஏன் மேலதான். என்ன சொல்ற? கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் கட்டுப்பாடா இருந்திருந்தா உனக்கும் கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். நான் தான் பிஃபோர் மேரேஜ் உன்கிட்ட ஒய்ஃபா நடந்துக்கிட்டேனே, அதான் உனக்கு நம்ம மேரேஜ் மேலேயே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. வாட் ஃபிலோ, என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டியே. நான் எதனால டென்ஷன் ஆகாம இவ்வளோ ஃப்ரீயா இருக்கேன் தெரியுமா? சரி, உன் மேரேஜ் எங்க நடக்க போகுது? சர்ச்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி சர்ச் ஃபாதர் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க கிட்ட என்ன கேட்பாரு? இல்ல என்ன கேட்பாருன்னு கேக்குறேன், சொல்லு. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர்கிட்டயும் இந்த கல்யாணத்துல உங்க 2 பேருக்கும் சம்மதமானு கேட்பாரு. குட். அப்போ அந்த நேரத்துல அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொன்னா கல்யாணம் எப்படி நடக்கும்? என்றோல்ல. அந்த மேரேஜ் ஸ்டாப் ஆயிடும். பட் நம்ம 2 பேருக்கும் எப்படி மேரேஜ் நடக்கும்? வாட் ஃபிலோ, ஆர் யூ டியூப்லைட்டா? அட் த சேம் டைம் சர்ச்சில் நான் உன் முன்னாடி தானே இருப்பேன். உங்க டேடி அரேஞ்ச் பண்ண மேரேஜ் ஸ்டாப் ஆனதும் சர்ச் ஃபாதர் உன் மனசுல யாராவது இருக்காங்களா, நீ வேற யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்பாருல்ல. அப்ப நீ டக்குன்னு என்ன காமிச்சு, நான் இவனை தான் லவ் பண்றேன், நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே வாழ்ந்துட்டோன்னு நடந்த உண்மையே சொல்லு. அப்புறம் என்ன, நம்ம 2 பேருக்கும் ஜாம்னு மேரேஜ் நடக்க போகுது. என்ன ரூட் கிளியரா? ஆர் யூ ஹாப்பி? ரூட் எல்லாம் கிளியரா தான் இருக்கு. பட் நீ கரெக்ட் டைம்க்கு சர்ச்சுக்கு வந்துருவியா? ஐயோ, பெரிய டவுட் சிகாமணியா இருக்கியே. யோ மை ஏஞ்சல். சான்ஸை மிஸ் பண்ணுவேனா? ஷார்ப்பா கத்தி மாதிரி வந்து நிப்பேன்ல. என்னண்ணே, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்களா? நான் எப்பவும் போலதான் வந்திருக்கேன், நீ தான் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட. சண்முகம், காஃபி போட்டு தட்டுமா? இல்லை நீ வேணாம். அண்ணே, நாளை காலம் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? காலையில எந்த வேலையும் இல்லை. என்ன விஷயம்? இல்லை, ஏதாவது வேலை இருந்தாலும் நாளை காலைல 7 மணிக்கு ரெடி ஆயிருங்க. அண்ணி, நீங்களும் நாளை காலைல 7 மணிக்கு ரெடி ஆயிருங்க. என்னடா எல்லாரையும் காலங்காத்தால 7 மணிக்கு ரெடியா இருக்க சொல்ற? என்ன விஷயம்? இல்லைண்ணே, வீடு ஒன்று பார்த்துருக்கேன். நீங்களும் வந்து பார்த்து பிடிச்சி போச்சுன்னா வீடு மாறிடலாம். ஏன் சண்முகம், ஏன் திடீர்னு வீடு மாறணும்னு சொல்ற? இந்த வீட்டில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. இந்த வீடு அவ்வளோ வசதியாக இல்லை. அதுவும் இல்லாமல் நான் இன்ஸ்பெக்டர் ஆனதுனால என்னை பார்க்க 4 பேர் வருவாங்க. நீங்களும் வேலைக்கு கிளம்பணும், அன்னியும் டைமுக்கு வேலைக்கு போகணும்ல. எல்லாருக்கும் வசதியாக இருக்க மாதிரி ஒரு பெரிய வீடாக பார்க்கலாமே தான். நீ சொல்றது சரிதான் சண்முகம். திடீர்னு வீடு மாத்துறதா இருந்தா அட்வான்ஸ் வாடகைலாம் அதிகமா இருக்குமே. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்கண்ணே. வாடகைலாம் கிடையாது, லீஸுக்கு தான் பார்த்துருக்கேன். 5 லட்சம் ரூபாய். 5 லட்சம் ரூபாவா? அவ்வளோ பெரிய தொகைக்கு எங்கடா ஏற்பாடு பண்ணுவ? அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேனே. எனக்கு தெரிஞ்ச ஃபைனான்சியர் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் வட்டியெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொன்னார். வட்டி இல்லைன்னா எனக்கு பணமே வேணான்னு சொன்னேன். அவரும் அப்புறம் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. பணம் எல்லாம் ரெடியாக இருக்கு. நீங்கள் வந்து வீடு பார்க்க வேண்டியது மட்டும்தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் பணத்தை கொடுத்துட்றேன். என்ன சொல்கிறீங்க? என்னென்ன யோசிக்கிறீங்க? சரிப்பா, எங்களுக்காக இல்லாட்டியும் உன் பதவிக்காகவாது பண்ணிடலாம். அப்பதான் உனக்கும் கௌரவமா இருக்கும். சரிண்ணே, அப்போ நாளைக்கு போகலாம். ரெடியா இருங்க.
அட என்னம்மா இது அநியாயமா இருக்கு? 10,000 ரூபா கேட்டா 5,000 ரூபா கொடுத்துருக்கீங்க. அதானே நீங்க போன காரியத்தை நல்லபடியா முடிச்சிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க குமாரசாமியோட சம்பந்தம் வேண்டான்னு சொன்ன நல்ல தகவலை என்கிட்ட நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அள்ளி கொடுத்துருப்பேன். அதான் கோட்டை விட்டுட்டு வந்துட்டீங்களே, அதான் கிள்ளி கொடுத்துருக்கேன். அக்கா நீ வேறக்கா, நாம சொல்லி கொடுத்த மாதிரி பொண்ணை பத்தி அப்படி இப்படின்னு சொல்லாம வந்திருப்பாங்க. அட நீங்க வேறமா 50 ரூபாய்க்கு நடிக்க சொன்னீங்க, 500 ரூபாய்க்கு நடிச்சிட்டு வந்திருக்கோம். ஓ, அப்போ ஓவர் ஆக்ட் பண்ணி காரியத்தை கெடுத்திருக்கீங்கல்ல? அப்படியெல்லாம் இல்லம்மா, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சரியான மானங்கெட்ட குடும்பமா இருப்பாங்க போல இருக்கு. நாங்க பொண்ணை பத்தி எதை சொன்னாலும் அதெல்லாம் சகஜம் சகஜம்னே சொல்றாங்க. ஆமாம்மா, எனக்கு என்னமோ உங்க தம்பி சரியான இடத்துல மாப்பிள்ளைய பார்க்கலையோன்னு தோணுது. சும்மா நடிக்காத. நீ போன காரியத்தை கோட்டை விட்டுட்டு என் தம்பி மேல குறை சொல்றியா? அவன் சாதிசனம் சொந்த பந்தம் எதுவுமே வேண்டான்னு இந்த மாப்பிளைய பார்த்திருக்கான். நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை பத்தி தப்பா சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருந்தேன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். போங்க வெளியில, முதல்ல நிக்காதீங்க. என்னக்கா இது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பொண்ணை பத்தி தப்பா சொன்னா துண்டக்கான துணிய காணன்னு ஓடுவாங்கன்னு பார்த்தா இவங்க என்னமோ ஓடுறாங்க. இதுக்கெல்லாம் அசர்றவ இல்லை இந்த ராஜேஸ்வரி. ஏதாவது செஞ்சு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன். செழியனை மாப்பிள்ளையாக்கி காட்டுவேன்.